சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, முத்துவ வந்து 6 வருஷம் அவங்க பாட்டி வீட்ல விஜயா வந்து விட்டுருப்பாங்க. சாமியார் சொன்ன காரணத்தினால முத்துவ போய் அவங்க பாட்டி வீட்ல விட்டுருப்பாங்க. 6 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் முத்துவ கூட்டிட்டு போறதுக்காக வந்திருப்பாங்க. ஆனா முத்துக்கு பார்த்தீங்கன்னா, 6 வருஷம் அவங்க அம்மா கூட பேசாம, பழகாம அவங்க அம்மாவோட முகமே மறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பாட்டியும், அப்பாவும் இருந்தா போதும் அப்படிங்கிற நிலைமைக்கு முத்து வந்து மைண்ட் செட் வந்துரும். அதுக்கப்புறம் அவங்க அம்மா கூட்டிட்டு போறதுக்கு வந்தப்ப பார்த்தீங்கன்னா, "நான் பாட்டி கூடயே இருந்துக்கிறேன். நான் வரல. என்னதான் வர வேணான்னு சொல்லிட்டீங்கல்ல. இப்ப எதுக்கு வந்திருக்கீங்க? நான் இங்கேயே இருந்துக்கிறேன்." முத்து அவ்வளோ அடம் பிடிப்பாங்க. இருந்தாலும் முத்துவ பார்த்தீங்க அப்படின்னா, விஜயா வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வீட்டுக்கு போயிருவாங்க. அங்க போயிட்டு முத்துவ ஒரு மாரியும், மனோஜ ஒரு மாரியும் விஜயா வந்து கவனிப்பாங்க. சின்ன வயசுலேருந்தே இந்த மாரி கவனிப்பாங்க. அந்த கோவத்துல முத்து தட்ட தூக்கி வேகமா கீழ போட்டுருவாங்க. "நீ என்ன இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு இவன் தட்ட கீழ போட்டது மட்டும் இல்லாம, மனோஜோட தட்டும் வாங்கி கீழ தூக்கி போட்டுருவாங்க. இதனால விஜயா கரண்டிய சூடு பண்ணிட்டு வந்து சூடு வச்சுருவாங்க முத்துக்கு. இதனால முத்து அழுதுகிட்டே பாட்டிக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க. எதுக்கு இந்த மாரிலாம் விஜயா பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு விஜயாவ பாட்டி திட்டுவாங்க. இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா அம்மாவோட பாசத்துலேருந்து விலகி முத்து ரொம்பவே பாதிக்கப்பட்டுருக்காங்க. இதை எல்லாத்தையுமே மீனா கிட்ட சொல்றாங்க. மீனாவும் இத நினச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. இந்த மாரி முத்துக்கு சின்ன வயசுலேருந்தே கிடைக்க வேண்டிய அம்மா பாசம் ஒழுங்கா கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா, முத்து வந்து இந்த மாரி இந்த வயசுல வந்து குடிச்சுக்கிட்டும், மத்தவங்கள அடிச்சுக்கிட்டும் இருந்திருக்க மாட்டாரு. முத்துவ வந்து பாட்டி நல்லபடியா வளர்த்துருக்காங்க. ஆனா, அவருக்கு டக்குன்னு கோவம் வரதும், குடிக்கிறதும் தான் கொஞ்சம் கெட்ட பழக்கம். அதையும் மீனா வந்து எப்படியோ சரி பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அவங்க அம்மா மேல ஒரு பாசம் கூட இல்லாம விஜயா வந்து பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் மீனா வந்து முத்துவோட ஸ்டோரி எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்காங்க. மீனாவும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. எல்லா ஸ்டோரியும் கேட்டுட்டு மீனா வந்து எந்த மாரி ஒரு கேள்விய விஜயா முன்னாடி பார்த்து கேட்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.